அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கபாப் செய்ய போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டன் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கபாப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சிக்கன் 1/2 kg, சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 லெமன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 1 முட்டை, உப்பு, கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கசூரி மெத்தி. கபாப் செய்யறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கனை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சிக்கன் கபாப் செய்யும்போது சிக்கனை ஸ்கின்னோட எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கபாப் செய்யறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், ஒரு முழு முட்டை, 1/2 லெமன் புளிஞ்சிக்கலாம், கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம், போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். சிக்கனை ஃப்ரிட்ஜில் வச்சு 1/2 hour மேரினேட் பண்ணலாம். இப்போது 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு பேன் சூடாகட்டும். பேன் சூடாகிடுச்சு. இப்போது எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து வறுத்துடலாம். ஓகே கைஸ், சுட சுட சிக்கன் கபாப் ரெடி. இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.